அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். தினம் ஓர் அறிவில் இந்த பகுதியை நம்ம இன்றைக்கி வெளியிடுறோம். இந்த ஊரில் நம்மளுக்கு முதலாக ஒரு நபரை பழக்கம் உண்டாயிருச்சு. அந்த நபர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நெருக்கமாக இருக்கார். இடையில எத்தனையோ பேர் வருவாங்க, 10 நாள் பழகிட்டு அப்படியே விலகி போயிடுவாங்க. ஆனால் இவர் மட்டும் ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நெருக்கமாக இருக்கார். அப்போ இந்த விஷயங்களை கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய தொடர்பை உண்டாக்கி இந்த பகுதியில் உலக சாந்தியை நிறுவணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிற வேண்டியதாக இருக்குது. அந்த நபர் நம்மளை பற்றி வெளியில் சொல்கிற ஒரு தகவலை நான் பக்கத்தில் இருந்து கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருடைய குடிசையில் கொண்டு போய் என்னையை தங்க வச்சுருந்தார் சில வருஷம். அப்போ ஆரம்பத்தில் நான் உள்ளே போனோன்னே, என்ன சோத்து பானையை துணியை போட்டுப்படி கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதாகவும், அதுக்கு அவர் சொன்ன பதில், இல்லையா எறும்பு வந்துடும், அதுக்காகத்தான் கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எறும்பெல்லாம் வராது, நீ அந்த கட்டை அவுத்து விடு அப்படின்னு சொல்கிறார். ஒரு சின்ன ஒரு மிச்சரை கீழே போட்டால் கூட அடுத்த செகண்டே எறும்பு வந்துடுது. அப்படிப்பட்ட இடம். நான் பல வருஷமாக அங்கே குடியிருக்கேன், எனக்கு தெரியாதா? சரி இவர் சொல்கிறாரேன்னு சொல்லி நான் அதை அவுத்து விட்டுட்டேன். இன்றைக்கி வரைக்கும் துணி கட்டுறதே கிடையாது, எறும்பு விழுகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி மற்றவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் இன்னொரு தகவல் என்னன்னா, அவருடைய அப்பா அந்த குடிசையில் தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்துருக்காரு. அதனால் எந்த சாமியார் கிடைச்சாலும் கொண்டு வந்து அங்கே தங்க வச்சுருக்காரு. எல்லா சாமியாரும் ஐயோ உடம்பு எரியுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஓடிடுவாங்களாம். ஆனால் இவர் எந்த ஒரு அந்த மாதிரி எதிர்மறை வார்த்தைகளை சொல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் அவர் பாட்டுக்கு அங்கேயே இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவருடைய சக்தி நிலை என்னன்னு என்னால் புரிஞ்சுக்கிற முடியுதுன்ற மாதிரி பேசுகிறாரு. அப்போ நமக்கு என்ன புரியுது? ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு நம்மளை காட்டி கொடுக்கணும், அந்த நபரை கையில் எடுத்து இங்கே சில காரியங்களை நிறுவனம்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா, அந்த முடிவில் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நகர்ந்து போகுது அப்படின்றது நமக்கு புரிய வருது. நமஸ்காரம்.